வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ். ஹெவியாக இல்லாமல் ஒரு லைட்டான டின்னர் பண்ண போகிறேங்க. பால் தோசை அதுதாங்க இன்னைக்கு டின்னர். காரமாக சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இனிப்பு சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டின்னராக இருக்கும். பால் தோசைக்கு முதல்ல பால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இந்த பால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருள் மட்டும் சொல்ல போகிறேன். இதுக்கு நிறைய தேங்காய் தேவையில்லைங்க. ஒரு சின்ன துண்டு, ஒரு 4 துண்டு தேங்காய் போதும். தேங்காய் கூட ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்குறேன். உப்பு இல்லாமல் டேஸ்ட் வருமா, அதனால் உப்பும் சேர்த்துருக்குறேன். உப்பு நிறைய போட வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது இனிப்பான டின்னர் அப்படிங்கிறதுனால சர்க்கரை சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு சர்க்கரை. இனிப்பு தான் மெயினான டேஸ்ட்டுங்கிறதுனால சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பால் செஞ்சுருக்கிறேன், அதனால் ஒரு பனானா போதும். ஒரு பனானா தான் எடுத்துருக்கிறேன். கடைசியாக பால் சேர்த்துக்கிறேன். பால் தான் இங்கே மெயினான பொருள், அதனால் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது எடுத்துருக்கிற தேங்காய், ஏலக்காய், கசகசா, சர்க்கரை, வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரைச்சி பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான பால் ஊற்றிக்கலாம். இந்த பால் தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டமே பண்ணியிருக்கிறேன். தண்ணி சட்னி செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணி பால் அந்த அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்ததாக தோசைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு தண்ணியாட்ட கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு அரிசி மாவு தோசை நல்லா இருக்காது. இந்த பால் தோசைக்கு கோதுமை இல்லாட்டி மைதா மாவு 2ல் ஏதாவது தோசையாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தோசை நல்லா நைஸாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. தோசை திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் தின்னாக வார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு வச்ச பாலை தோசை மேலே ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.